ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/3/2025 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானத்தினால உங்களுக்கு நல்ல புரிதல், அறிவு கிடைச்சிருக்குது. அப்படி என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, உங்களுடைய சுயசரிதை, அதாவது உங்களுடைய 84 பிறவிகளை பற்றின ரகசியம் தெரிஞ்சிருக்குது. நிராகார தந்தை மற்றும் சாகார தந்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ அதனால் அலையிறது கிடையாது. இதுக்கு மேலே தெரிஞ்சுக்க எதுவும் கிடையாது. உங்களை பற்றி உங்கள் முழு ஜாதகம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கேள்வி: ஈஸ்வரனுடைய வழி தனி வழி அப்படின்னு பாடுறாங்களே, ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் கொடுக்குற அந்த வழியினால் நீங்கள் தனித்துவமானவர்களாக மாறிடுறீங்க. அப்படிப்பட்ட வழி என்ன பண்ணுது அப்படின்னா, அனைத்திலிருந்தும் விடுபட வைக்குது. உங்களுடைய அனைவருடைய அந்த வழி ஒரே வழியாகவும் இருக்குது. அதனால தான் ஈஸ்வருடைய வழி தனி வழி அப்படின்னு சொல்கிறது. சூப்பரில் ஒரே வழியாக இணைக்குது. அமெரிக்காவில் பிரம்மகுமாரி ஆனாலும் சரி, எங்கே பிரம்மகுமாரியாக இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் ஆத்மாவை தான் பார்ப்போம். இப்போ மற்ற மதத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் வித்தியாசம் இருக்கும், வணங்குறதுல ட்ரெஸ்ஸில் ஒற்றுமை இருக்கலாம், வணங்குற முறையில் ஒற்றுமையாக இருக்கலாம். ஆனால் யாரும் கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அதுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும், அதை அமைதியாக இருந்து நான் பாஸ் ஆகணும், இப்படியெல்லாம் உலகத்தில் எந்த மதத்துலேயும் சொல்லிக் கொடுக்கல. குறிப்பாக ஆத்மாவை பார்க்குறது, சகோதரனாக பார்க்குறது, காமம் இல்லாமல் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பிரம்மகுமாரியும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம். இதுதான் முக்கியமானதும் கூட, குணமும் அப்படியே. இன்னொன்று பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சத்கதியை கொடுக்குறார். இந்த மாதிரி சத்கதி கொடுக்குற பார்ட் எந்த தர்மத்தினரும் கொடுக்க முடியாது. அதனால தான் பாபாவுடைய வழி தனி வழி அப்படின்னே சொல்கிறது. இப்போது எந்த தர்மத்து ஆத்மாக்கள் வந்தாலும் கூட மறுபிறவிக்கு தான் போய்கிட்டே இருக்காங்களே தவிர, அதனுடைய கணக்கு வழக்கு முடிக்கப்பட்டு பரந்தாமம், அதாவது அந்த அமைதிக்கான வழியை பாபா கொடுக்குறாரு. அண்ட் தென் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததே சொர்க்கத்திற்கான வழியும் கொடுக்குறாரு. இப்போ மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் வந்தாங்க, ஆனாலும் பூமி சொர்க்கமாகலை, இன்னும் மோசமான நரகமாக தான் ஆகிட்டே இருந்துச்சு இல்லையா? ஆனால் பாபா முடிஞ்சிட்டு போனதுக்கப்புறம் பூமி எப்படி இருக்குது? சொர்க்கமாக மாறுது. அப்போ பாருங்கள், அவங்களுக்கும் பாபா கொடுக்குற வழிக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்கள். ஸோ நம்மளை பூஜாரியிலேருந்து பூஜைக்குரியவராக மாற்றுறார். இந்த மாதிரியான ஞானத்தினுடைய ரகசியங்களை வேறு யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. இதுவே ஒரு தனி வழி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாருமே இந்த ஞானத்தை எடுத்துக்கிறது கிடையாது. போன கல்பத்தில் யார் எடுத்தாங்களோ அவங்க தான் எடுக்கவும் செய்கிறாங்க, புரிஞ்சிக்கவும் செய்கிறாங்க. அப்படிங்கிறது இது ஒரு தனிப்பட்ட விஷயமாகவே இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது. ஓம் சாந்தி. ஒரு குழந்தையுடைய ஆரோக்கியம் நல்லாலைன்னா அதோடைய அப்பா என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, போய் தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். இதில் எந்த தடையுமே கிடையாது. ஏன்னா என்னுடைய செல்லமான குழந்தைங்க நீங்கள். அதாவது 5000 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். யாரை சந்திக்கிறாங்க? எல்லையற்ற அப்பாவை. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திக்கின்றோம் அப்படிங்கிற நிச்சயம் இருக்குது. ஸோ இங்கே ஆத்மாவுடைய ஆரோக்கியம் தான் சரியில்லை, ஓய்வு எடுக்க சொல்கிறார் இல்லையா? தேடி அலைஞ்சி சோர்ந்து போயிட்டேன் இல்லையா குழந்த? இப்போ நான் கிடச்சிட்டேன் 5000 வருஷம் கழிச்சு.
எந்த குழந்தைக்கு இந்த நிச்சய புத்தி இருக்குதோ அந்த குழந்தைக்குத்தான் இந்த விஷயம் தெரியவும் செய்யும். கண்டிப்பாக நம்ம எல்லையற்ற தந்தையை சந்திச்சிருக்கிறோம். எல்லைக்கு உட்பட்ட தந்தை இன்னொருத்தராக இருக்கிறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நான் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அப்படின்னு. துக்கத்தில் எல்லாருமே எல்லையற்ற தந்தையை தான் நினைக்கிறாங்க, அதாவது பகவான் கடவுளை தான் நினைக்கிறாங்க இல்லையா? தங்க யுகத்தில் தன்னுடைய லௌகிக்க தந்தையை நினைப்பாங்க, கடவுளை நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுகம் நிரம்பிய உலகம். துக்கம் வரும்போது தான் கடவுளை தேடணும். பிறப்பு கொடுத்தவருக்கு தான் லௌகிக்க தந்தை அப்படின்னு சொல்லப்படுது. பரலௌகிக்க தந்தை ஒரே முறை வந்து தன்னுடையவரை நம்மளை மாற்றிடுறார், அதாவது அவருடைய குழந்தையாக்கிறார். நீங்கள் அப்பாவோட அமரலோகத்தில் இருக்கிறீங்க. அதை வந்து பரந்தாமம்னும் சொல்லலாம். இந்த உலகத்தை கடந்த உலகம் அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் பாருங்கள், சொர்க்கத்தை வந்து அனைத்தும் கடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சொர்க்கமும் நரகமும் இங்கே தான் இருக்குது. இதை கடந்த உலகம் கிடையாது சொர்க்கமும் நரகமும். புது உலகத்திற்கு சொர்க்கம் அப்படின்னும் பழைய உலகத்திற்கு நரகம் அப்படின்னு பேர். இப்போ பழைய அழுக்கான உலகமாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், ஓ பகவானே பதித்த பாவனா வாருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. தங்கத்தில் யாரும் இப்படி கூப்பிட மாட்டாங்க. ராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆன உடனே அவங்க என்ன ஆகிடுறாங்க, பதித்தம் ஆகிடுறாங்க. ஆன உடனே கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதைத்தான் 5 விகாரங்களின் ராஜ்யம்னு சொல்லப்படுது. ஆனால் சத்தியுகம் பாருங்கள், அது நிர்விகாரி ராஜ்யம். பாரதத்துடைய மகிமை அளவற்று இருக்கிறது. ஆனால் இப்போ அது விகாரி ஆயிட்டதுனால யாருக்கும் பாரதத்துடைய மகிமையே தெரியல. ஒரு காலத்தில் பாருங்கள், பாரதம் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்துச்சு. அப்போ லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த ராஜ்யமே இல்லை. எங்கே போச்சு அந்த ராஜ்யம்? இது கல்புத்தி உடையவங்களுக்கு தெரியறதே இல்லை. மற்ற எல்லா மதத்தினருக்கும் அவங்கவுங்களுடைய தர்மஸ்தாபகர்கள் தெரியுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பாரதவாசியங்க நம்ம தனது தர்மத்தை கூட அறிஞ்சிக்க முடியல. மற்ற தர்மத்தினர் அவங்களுடைய தர்மஸ்தாபகர்களை தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் மீண்டும் அவங்க எப்போ வந்து ஸ்தாபனை பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சீக்கியர்கள் கூட பாருங்கள், நம்மளுடைய சீக்கிய தர்மம் முதலில் இல்லை அப்படின்னு அவங்களுக்கே தெரியுதான். ஸோ பிறகு இடையில தான் குருநானக் வந்து அதை ஸ்தாபனை பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் சுகதாமத்தில் இருக்க முடியாது, குருநானக் வந்து ஸ்தாபனை செய்கிறாரு இல்லையா? தங்க யுகத்திலிருந்தே ஒன்றும் சீக்கிய தர்மம் கிடையாது. இப்போ சமீபமாக தான் வந்து ஸ்தாபனை ஆகியிருக்குது. ஸோ மீண்டும் வந்து ஸ்தாபனை பண்ணுறாரு குருநானக்குன்றாரு. ஏன் மீண்டும்ன்றாரு? ஏன்னா இந்த வரலாறு புவியியல், உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்ப திரும்ப நடக்குது. முதல்ல பாருங்கள், கிறிஸ்துவ தர்மம் கூட கிடையாது, பிறகு தான் ஸ்தாபனை ஆகுது. ஏன்னா ஆரம்பத்தில் மதங்களற்ற புத்தம் புதிய உலகம் இருந்தது, ஒரே தர்மம் தான் அங்கே. அங்கே பாருங்கள், பாரதவாசிகளாகிய நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. ஸோ ஒரே தர்மம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து நீங்கள் தான் தேவதையை இருந்தீங்கன்றதே மறந்துட்டீங்க. முழுசாக 84 பிறவி நீங்கள் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்கன்றதையும் மறந்துட்டீங்க. உங்களுடைய பிறவிகளை பற்றியே உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்புறமேல நான் தான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ அரை கல்பத்திற்கு ராமராஜ்யம் இருந்தது, பிறகு அதுவே ராவண ராஜ்யமாக அடுத்த அரை கல்பத்தில் மாறிடுது. முதல்ல சூரிய வம்சம் இருந்துச்சு, பிறகு சந்திர வம்சத்தின் ராமராஜ்யம் இருந்துச்சு. சூரிய வம்சம் வந்து நாராயணனுடைய ராஜ்யம், சந்திர வம்சம் தான் ராமராஜ்யம். யார் சூரிய வம்சத்தினுடைய லக்ஷ்மி நாராயணனாக இருந்தாங்களோ அவர்களே 84 பிறவிகள் எடுத்து இப்போது ராவணனுடைய வம்சமாகவும் மாறிட்டாங்க.
செம சூப்பரில் அவங்களே தான் இவங்களா மாறி இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இப்போ சமீபமாக ஒரு முஸ்லீம் சகோதரர் கமெண்ட் போட்டு வந்தார், அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் புத்த தர்மமாக மாறிச்சு, அதேமாரி அதே தான் முஸ்லீம் தர்மமாக மாறிச்சுன்னு ஏன் ஒத்துக்க மாட்டீங்கன்றார். ஒரு விதத்தில் அதுவும் ரைட்டாக தான் இருக்குது. முன்பு பாருங்க புண்ணிய ஆத்மாக்களுடைய வம்சம் இருந்துச்சு, அதாவது சொர்க்கத்தில். ஆனால் இப்போ பாவாத்மாக்களின் குடும்பத்துக்கு வந்துட்டாங்க. 84 பிறவிகள் எடுக்கிறாங்க, அவர்களோ 84 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்போது 84 லட்சம் என்பதை யார் சிந்திப்பாங்க? முதல்ல இப்போ 84 லட்சம் இல்லை, ஒரு பிறவியை விட்டே வெளில வர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏன்னா இந்த ஒரு பிறவிலே எல்லா கர்மத்தையும் பண்ணி முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எதை பற்றியுமே சிந்திக்கிறதே கிடையாது. அதாவது சாஸ்திரத்துலையாவது 84 லட்சம் பிறவிகள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றியும் சிந்திக்கிறது கிடையாது. 84 லட்சம் பிறவிகள் எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பூமி? இப்போ கொஞ்சம் அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கணக்கு போட்டு பாருங்கள். இதுவே நம்மளால் தாங்க முடியல. நாம் இப்போ பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம். நிராகார தந்தை மற்றும் சாகார தந்தை இருவருமே பாரதத்தில் பிரசித்தமானவர்கள் அப்படிங்கிறது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. ஸோ சாகார தந்தைன்றது பிரம்மா பாபா சொல்கிறார், நிராகார தந்தை சிவபாபா, 2 பேருமே இங்கே தான் ஃபேமஸ். மனிதர்கள் கடவுள் முன்னாடி போய் மகிமை பாடினா கூட அவரை பற்றி உண்மையிலே தெரியாது. அவங்களுக்கு அறியாமை தூக்கத்தில் தூங்கி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ ஞானத்தினால தான் விழிப்புணர்வே அவங்களுக்கு ஏற்படுது, எதுக்காக நம்ம பாடுறோம் அப்படிங்கிறதே. வெளிச்சம் இருக்கும்போது மனிதர்கள் தடுமாற மாட்டாங்க, இருளில் தான் எங்கேயாவது முட்டி மோதுகிட்டு போய் விழுவாங்க. பாரதவாசிகள் பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தாங்க, இப்போ பாருங்க பூஜாரி ஆயிட்டாங்க. லக்ஷ்மி நாராயணன் பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தாங்க. யாருடைய பூஜை செய்வார்கள்? யாராவது தனதுடைய சித்திரத்தையே வைத்து தனது பூஜையை செய்ய மாட்டாங்க தானே? ஆனால் நீங்கள் அப்படி தானே பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. ஸோ ஏன் சொர்க்கத்தில் பூஜை நடக்கலை அப்படின்னா, பூஜைக்குரியவர்களே அவங்க தானே. இப்போ அவங்களுக்கே சிலை செஞ்சுட்டு பூஜை பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால தான் அங்கே பூஜை நடக்கிறது கிடையாது. அப்போ நாம் தான் ஃபஸ்ட்டு பூஜைக்கு உரியவராக இருந்தோம் தூய்மையினால். இப்போ நம்ம பூஜாரி ஆகிட்டோம், ஏன்னா தூய்மை இழந்ததுனால அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெரியுது. முன்னாடியெல்லாம் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆமாம், எப்படி மாறினாங்கன்னு யாருக்குமே தெரியறது கிடையாது. உங்களை தவிர யாருக்கும் இது புரியறதும் கிடையாது. இதை பாபா தான் புரிய வைக்கிறாரு. இப்போ நம்ம கூட பார்த்தோன்னா பக்தியில் இறைவனை வழிபடுறோம், பிள்ளையாரை வழிபடுறோம், முருகன் லக்ஷ்மி நாராயணன் வழிபடுறோம் அப்படின்னா அவங்களாம் எங்கேயோ வானத்தில் இருக்கிறாங்க போல இருக்குது, வருவாங்க போல இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாபா சொன்னதுக்கு அப்புறமேல தான் தெரியுது நீங்கள் தான் இவங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நமக்கு சொல்கிறாரு. ஆமாம், ஏன்னா பக்தியில் கூட சில சமயம் ஒரு காலத்தில் இங்கே வாழ்ந்துட்டு போயிருப்பாங்கன்னு, ஆனால் வாழ்ந்துட்டு போனதே நீங்கள் தான், எங்கேயும் போகலை, மறுஜன்மம் எடுத்து வேறு உடம்புல வந்திருக்கிறீங்கன்றது நமக்கு தோணவே இல்லை பாருங்களாம் இல்லையா? மறுஜன்மம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இந்து மதத்தில், அப்போ அவங்க மறுஜன்மம் எடுத்து இங்கே இப்படி தானே ஆகியிருப்பாங்கன்றது மட்டும் நமக்கு தெரியவே இல்லை. இப்போது முன்னாடியெல்லாம் பிரதர் நம்ம ராமாயணம் மகாபாரதம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டோம். ஆனால் இது இப்போ என்னோட கதை அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த ஒரு மனிதனுடைய சுயசரிதை அப்படிங்கிறது, வரலாறு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இருக்கிறதுல மிகப்பெரிய வரலாறு, அதை நாமளே பார்க்குறோம். நம்மளுடைய மகிமை தான் அது, ஆனால் அதை நம்மளே பார்க்குறோன்றது எவ்வளோ பெரிய அற்புதம். இப்போது பாபா இந்த முழு உலகத்திலிருந்தும் தனிப்பட்ட வழியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு குழந்தைங்க நீங்கள் உங்களுக்கு புரியும்.
ஸோ அதனால தான் கடவுளின் வழி தனிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, உலகம் முழுவதிலும் எவ்வளோ வழி இருக்குது. ஆனால் இந்த பிராமணர்களுடைய உங்களுடைய வழி ஒரு வழி தான். ஈஸ்வரனுடைய வழியும் கதியும் தனி. கதி அப்படின்னா சத்கதி அப்படிங்கிறாரு. சத்கதிக்கான வழி, சத்தியத்தின் வழி பாபா தான் கொடுக்குறார். ஸோ நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறது, அதாவது பிராமணர்களுடைய வழி ஒன்று. அது என்ன வழி? கடவுளுடைய வழி. ஸோ அந்த ஒரு தந்தை தான் சத்கதி கொடுக்குற வள்ளல். ஆனால் மனிதர்கள் என்ன பாடுறாங்க அப்படின்னா, அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ராமர் அப்படின்னு பாடுறாங்க. ஆனால் யாரை ராமர் என்று கூறுகிறோம் அப்படிங்கிறதே தெரியல. அவங்க திரேதாயுகத்தை ராமரை பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ராமரே ராமர் தான் தெரிகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்குத்தான் பார்த்தோன்னா அறியாமனுடைய இருள் அப்படின்னு சொல்லப்படுது. அஞ்ஞான இருள். ஸோ இருளில் துக்கம்தான் இருக்கும், வெளிச்சத்தில் தான் சந்தோஷம் இருக்கும். ஆனால் இருளில் தான் என்ன பண்ணுறாங்க? பாபாவை அழைக்கிறாங்க. வணங்குறீங்கனாலே கடவுளை கூப்பிடுறீங்கன்னு தான் அர்த்தம். செம சூப்பர், லவ் யூ பாபா. இல்லை, ஒவ்வொரு மதத்தினரும் கடவுளை கூப்பிட்றாங்க. அவர் வந்துட்டாருன்றது அவங்கள நீங்கள் கூப்பிட தான் செஞ்சீங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யாசிக்கிறாங்க இல்லையா? தேவதையுடைய கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னாலே யாசிக்க தான் போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். பிச்சை தான் எடுக்கிறாங்க கோயில் முன்னாடி. இது ஏதோ ஒரு படத்தில் கூட வரும். வெளியில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்க உள்ளே போய் பிச்சை எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்வாங்க. பிச்சைக்காரன் படம்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நடந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், சத்தியுகத்தில் இந்த மாதிரி யாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிச்சைக்காரர்கள்னு யாரை சொல்லுவோம்? காலியானவர்கள், எதுவுமே இல்லாதவங்க தான் பிச்சை எடுப்பாங்க. அங்கே தான் எல்லாருக்கும் நிரம்பி இருக்குமே, அவங்க எதுக்கு போய் பிச்சை எடுக்க போகிறாங்க? ஆமாம், சத்தியுகத்தில் எல்லாரும் பணக்காரராக இருந்தீங்க. இப்போ பாருங்கள், பாரதம் இப்போது ஏழையாகிடுச்சு. இதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது, புரிஞ்சிக்கவும் இல்லை. ஏன்னா கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடம் தப்பாக எழுதிட்டதுனால ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. பாபா மிகவும் அன்போடு புரிய வைக்கின்றார். போன கல்பத்தில் கூட குழந்தைங்களுக்கு புரிய வச்சார். பதித்த பாவனர் தந்தையாகிய என்னை நினைத்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் அப்படின்ட்டு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. ஸோ எப்படி நீங்கள் அழுக்கானீங்க? விகாரங்களினுடைய துரு படிஞ்சிருக்குது. அனைத்து மனிதர்களுக்குள்ளும் துரு படிஞ்சிருக்குது. எப்படி அந்த துரு நீங்கும்? பாபாவை நினைக்கிறதுனால. ஸோ தேக உணர்வை விட்டுட்டு ஆத்ம உணர்வுக்கு வாங்க. முதல்ல ஆத்மா அப்படின்னு உணருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா முதல்ல நீங்கள் ஆத்மா தான், அப்புறம் தானே உடம்பு எடுத்துருக்குறீங்க. அப்போ முதல்ல இருந்தே எதுவாக இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். அதனால தான் பாபா நிறைய தடவை சொல்லுவாங்க, இங்கேருந்து பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு பயிற்சி பண்ணாதீங்க, பரந்தாமத்திலேருந்து நான் இங்கே அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற பயிற்சியை பண்ணுங்க அப்படிங்கிறார். ஏன்னா அதுதானே உண்மை. வீட்டிலேருந்து தானே ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூலில் இருந்தால் வீட்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வீடு, அதுக்கப்புறமேல தான் ஸ்கூல். பாபா அவ்வளோ அழகாக அதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அது நமக்கு பரந்தாமம் தான் நம்மளுடைய வீடு அப்படிங்கிறது ஆணித்தரமாக நமக்கு ஆழமாக பதிவாகும். ஆத்மான்னு உணருங்கன்னாலே ஆத்மா வீட்டில் இருக்கிறதா உணருங்கன்னு தான் அர்த்தம். ஆத்மா தான் அனாதியாக எப்போவுமே இருக்குதே தவிர உடம்பு செத்து போயிடும். ஆத்மா பாருங்க அழிவற்றது, சரீரம்தான் மரணத்தை அடையுது. தங்க யுகத்தை தான் மரணமற்ற உலகம், அமரலோகம்னு சொல்கிறோம். கலியுகத்திற்கு மரண உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் யாருக்குமே அமரலோகம்னு ஒன்று இந்த பூமியில் இருந்தது, அதுதான் இப்போ மரணலோகமாச்சின்னு தெரியாது. அமரலோகம் அப்படின்னா அகால மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. அங்கே எல்லாருமே நீண்ட ஆயுளோடு இருந்துட்டு தான் சரீரத்தையே விடுவாங்க. அப்படி சரீரத்தை விடுறது கூட
பாம்பு தன்னுடைய தோலை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுமோ அந்த மாதிரி சரீரத்தை விடுவாங்க. இப்போ நம்ம சரீரத்தை விடுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டுலாம் விடுறது கிடையாது. இப்போ வர இந்த இடத்துல பாருங்கள், நோய் வந்து சாவுறாங்க, அப்புறமேல வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது அவங்களுடைய இப்போ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் 60 வயசு அப்படின்னா 60 வயசு தொடரதே கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அது தூய்மையான உலகம், அதனால தான் அங்கே ஆயுளும் அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போ ராஜ ரிஷி, தூய்மையானவங்களுக்கு தான் ரிஷி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ ஏன் ராஜ ரிஷி? ராஜ்யத்தை அடையிறதுக்காக தூய்மையாக இருக்கிறோம், அதனால தான் ராஜ ரிஷின்னு சொல்கிறோம். சரி, யார் உங்களை தூய்மையாக்குனா? அவங்கள வந்து சங்கராச்சாரியர் மாற்றுகிறார். ஆமாம். ஆனால் இப்போ உங்களை ராஜ ரிஷியாக மாற்றுறத வந்து சிவாச்சாரியர் மாற்றிக்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சிவாச்சாரியர் வந்து எதுவுமே படிக்கலை, டைரெக்டாக வந்து உடனே ஞானம் சொல்கிறாரு. இவர் மூலமாக, யார் மூலமாக? பிரம்மா பாபாவோட அவருடைய வாய் மூலமாக வந்து படிக்க வைக்கிறார். மற்றபடி சங்கராச்சாரியர் ஒன்றும் மேலேருந்து வரல, கர்ப்பத்தின் மூலமாக குழந்தையாக பிறந்தார். மற்ற தர்மத்தை ஆத்மாக்கள் கூட மேலேருந்து வருவாங்க இல்லைங்க பிரதர், கிறிஸ்தவ ஆத்மா. பட் ஆனால் சங்கராச்சாரியர் ஆத்மா வந்து அதாவது கர்ப்பத்தின் மூலமாக தான் பிறந்து வர்றாரு. ஓகேங்க பிரதர். ஸோ பாபா இந்த பிரம்மாவுடைய உடலில் பிரவேசிக்கிறார், வருகிறார், போகிறார், அதிபதியாக இருக்கிறார். யாருக்குள் வேண்டுமோ அவருக்குள் செல்ல முடியும். யாருக்கு நன்மை செய்வதற்காக நான் நுழைகிறேன் என பாபா புரிய வைக்கிறார். அதாவது அவரால் வர முடியும், போக முடியும், யாருக்குள்ளே போய் நன்மை செய்ய முடியுமோ அவங்களுக்கு என்னால் செய்ய முடியும் அப்படின்னே பாபா சொல்கிறாங்க. கரெக்டு. அது பாபா சொல்லுவார், கேட்குறவங்க ரொம்ப புத்திசாலியாக இருந்து சொல்கிறவங்க புத்திசாலியாக இல்லைன்னா அவங்களுக்குள்ளே பிரவேசமாகி அவங்க வாய் வழியாக நான் ஞானத்தை கொடுப்பேன், திருஷ்டி கொடுப்பேன். அவங்களே சொல்லுவாங்க, கடவுளே வந்து பேசின மாதிரி இருக்குதுன்ட்டு. நிஜமாலே வந்து தான் பேசிகிட்டு இருக்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நான் வந்து பதித்த உடலில் தான் வருகிறேன், பலருக்கும் நன்மை செய்கிறேன். மாயா ஒன்றும் சாதாரணமானதும் கிடையாது. பாருங்கள், அவர் வந்து அழுக்கான உடம்புல தான் அவர் வரார். கடவுள் தான், ஆனால் அழுக்கான உடம்புல தான் வரார். ஏன்னா கலியுகத்தில் எல்லாமே அழுக்கான உடம்பு தானே. குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அப்பா, ஒரு சில நேரங்களில் என்ன ஆயிடுது அப்படின்னா, தியானத்தில் மாயை வந்து நுழைந்து தவறுதலாக பேச வச்சுட்டு தான். ஆகவே குழந்தைகள் என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். அதாவது சில பேர் ட்ரான்ஸில் போவாங்க இல்லையா, அதை வந்து சில பேர் வந்து தப்பாக பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் மம்மா, நான் தான் பாபா, அந்த மாதிரி இப்போ இருக்குது இல்லையா, ஓமண்டலி நிறைய இடத்துல அது மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பாபா அப்போவே எச்சரிக்கை கொடுத்துக்கார், அப்போவே அது நடந்துருக்குது. பாருங்கள், மாயை வந்து ஒரு பெரிய ஷைத்தான். புத்திசாலி குழந்தைகள் யாருடைய பிரவேசம் என நன்கு புரிந்து கொள்வார்கள். புத்திசாலி குழந்தைங்கள இதை புரிஞ்சுப்பாங்க, இது யாருடைய பிரவேசம் அப்படின்னு. செம சூப்பர் இல்லையா? ஸோ இந்த உடல் சிவபாபாவுக்கு ஞானம் சொல்வதற்காக நிச்சயிக்கப்பட்ட உடல், பிரம்மாவுடைய உடல். ஸோ எல்லார் உடம்புல வந்தெல்லாம் பாபா பேசுகிறது கிடையாது. இந்த முரளி எப்பயாச்சும் தான் பாபா இதை சொல்கிறாரு. இது ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா இங்கே பாபா வரார், அங்கே பாபா வராருன்றதை நம்பி போய் ஏமாற மாட்டேன். ஒருவேளை அந்த மாதிரி போய் கேட்குறீங்க அப்படின்னா பாபாக்கிட்டே வந்து கேளுங்க, இந்த விஷயம் சரியா தவறா அப்படின்னு கேளுங்க அப்படின்னே சொல்கிறார். அதாவது அந்த டைமில் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட போய் ஏன் கேட்டுட்டு இருக்கிறீங்க? பாபா வந்து உடனடியாக புரிய வைப்பார். பல பிராமணிகள் கூட இந்த விஷயங்களை இது என்ன என்று புரிந்து கொள்ள முடியாது. அதாவது நிறைய பிராமணர்களுக்கே இது புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அடிக்கவும் செய்கிறாங்க, திட்டவும் கூட செய்கிறாங்க. இப்படியும் சிலருக்குள் இந்த மாயா வந்து நுழைந்துடுது அப்படிங்கிறாரு. மாயை நுழையும்,
பாபா குழந்தைங்க இறந்து பிரவேசமாகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ பாபா கேட்குறார், பாபா திட்டுவாரா அப்படின்னு கேட்குறார். இந்த விஷயங்கள் பல குழந்தைங்களால் புரிஞ்சிக்கவே முடியறதில்ல. முதல் ரகமான குழந்தைகள் கூட அவ்வப்போது மறந்து போயிடுறாங்களாம். ஸோ அதனால் இதை பற்றி பாபா கிட்ட கேளுங்க. ஏன்னா நிறைய பேருக்குள்ள மாயை பிரவேசமாகுது. பிறகு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தியானத்தில் போயிட்டு என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள், இதில் மிகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரான்ஸில் போய் என்னென்னமோ முட்டாள்தனமாக வளரிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதாவது ட்ரான்ஸில் போயிட்டு வந்துட்டு பேசுகிறவங்களத பற்றி சொல்கிறாங்களா, இல்லை ட்ரான்ஸ்லேயே போய் பேசுகிறாங்களா? ட்ரான்ஸில் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ ட்ரான்ஸில் உண்மையிலே துல்லியமாக எப்படி அது நடக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் பாபா அப்படியெல்லாம் திட்டுறது இந்த மாதிரி வளர்றதெல்லாம் பண்ணுவாரா? பாபா எவ்வளோ தெளிவாக பேசுவார். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ பாபா கிட்ட எல்லா செய்தியும் கொடுக்கணும். நீங்கள் அது மாதிரி யாராவது வந்தாங்கன்னா உடனே பாபாவுக்கு தெரியப்படுத்தணும். இவருக்குள் மம்மா வந்திருக்காங்க, இவருக்குள் பாபா வந்திருக்கிறார் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு பாபாவின் ஒரே கட்டளை அவரை மட்டும் நினையுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பிரம்மா பாபா சரீரத்தை தவிர வேறு எந்த சரீரத்தையும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய காதுகளுக்கு வந்துச்சுன்னா அதையெல்லாம் நினைக்கிறத விட்டுட்டு அப்பாவை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் இங்கே முக்கியம். கரெக்ட். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை அதுதான். அதனால் மற்றதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்பாவை நினைங்க, சக்கரத்தை நினைங்க. படைக்கக்கூடிய மற்றும் படைப்பினை நினைப்பவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர மகிழ்ச்சியாக இருக்குமா. நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? பாபா நினைவில் இருக்கும்போது அவங்க வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் பாபா சொல்கிறார், வேலை செய்யும்போது நீங்கள் வேலை செஞ்ச உணர்வே இருக்காதுன்றார். ஆனால் நிறைய பேர் இதை பற்றி நினைக்கிறதே இல்லையா, பாபாவை நினைக்கிறதே இல்லையா. ஏன்னா கர்ம பந்தனம் நிறைய இருக்குது அப்படிங்கிறாரு. அவ்வளோ கடுமையாக இருக்குதுன்றார் கர்ம பந்தனம். அதனால் நினைக்க விட மாட்டேங்குது. நினைக்க உட்காந்தாலே தூக்கம் வருது, இல்லை அது வேறு எங்கேயாவது புத்தி போயிடுது. ஸோ அதெல்லாம் கர்ம கணக்கின் பாதிப்புன்றார். எல்லையற்ற அப்பா நமக்கு கிடச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை நினைங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு ஏன் அவரை நினைக்கக்கூடாது அப்படின்னு விவேகம் கூறுகிறது. கரெக்டு. 5000 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கிறார். காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டேன்னு பாபா நம்மளும் சொல்கிறார். ஆக்சுவலாக நமக்கு பாபாவும் அப்படி தானே. அவர் கிடச்சிருக்கிறார்ல, அவர் சொல்கிறதெல்லாம் என்னை நினைங்கன்னு மட்டும்தான் சொல்கிறார். அதுக்கு இழந்த அத்தனை ராஜ்யமும் நமக்கு கிடைக்குது. ஏன் நினைக்கக்கூடாது? ஸோ எது நடந்தாலும் பாபாவை கேளுங்க. ஸோ மற்றவர்களை கேட்கக்கூடாது. அதுதான் மெயின் விஷயம். கடைசி நேரத்தில் கேட்குறதுக்கு யாரும் இருக்கவும் மாட்டாங்க. கேட்டாலும் அது கரெக்டாக வருமானு சொல்ல முடியாது. பாபாட்ட கேளுங்க, டச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா கர்மபோகமும் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நம்ம பாபாட்டையும் இதை பற்றின விஷயங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாரு. கர்மாதித்த நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் பாபா கிட்டே எது நடந்தாலும் கேட்டிங்கன்னா பாபா உங்களுக்கு புரிய வைப்பார். ஸோ சூப்பராக சொல்கிறார் இல்லையா. அதாவது பாபாவை ஏன் நினைக்க முடியல, இந்த மாதிரி விஷயம் கூட கேட்க சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இது கர்மச்சுமை குழந்த யுக்தி சொல்லுவார். இப்படி நான் அப்படி நான். ஏன்னா அந்த கர்மாதீத்த நிலை அடைஞ்சிட்டாலே ஆனந்தம் வந்துடும் அப்படின்னா அர்த்தம். கர்ம கணக்கு எல்லாத்தையும் உடைக்கும் போது தான் அந்த ஆனந்தமே வருது. ஸோ அதை எப்படி முடிக்கிறது? அதுலேருந்து புத்தியை முற்றிலும் விளக்கிறது தான் முடிக்கிறது. அந்த கர்மாதித்த அடையிற வரைக்கும் ஏதாவது நடந்து கொண்டே தான் இருக்குது.
ஏதாவது ஒரு மாயை வரும், துக்கம் வரும், மரணம் வரும், ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு சம்மந்தம் இல்லை, பாபா நான் இதுலேயே மைண்டில் இருக்கணும். ஸோ வேட்டைக்காரனுக்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், அகப்பட்ட விலங்குக்கு திண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அழிவு இப்போ வரத்தான் போது. நீங்கள் ஃபரிஸ்தா ஆகுறீங்க. இன்னும் சில நாட்களே தான் இந்த உலகத்தில் இருப்பீங்க. பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஸ்தூல உலகம் கூட பிடிக்காது. செம்ம சூப்பர் இல்லை? கடைசியில் ஆஞ்சநேயர் பறப்பார். உலக அழிவின்போது நீங்கள் பறக்கணும். நடக்கவே முடியலன்னா முடிஞ்சு போச்சு, அகப்பட்ட விலங்காயிடுவீங்க. இப்போ வேட்டைக்காரன்னா இப்போவே அந்த ஆத்ம உணர்வில் பறக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இது நடந்தே தீரப்போகுது. அதுக்குள்ளே நீங்கள் ஃபரிஸ்தா ஆகிடணும். கடைசி நேரத்தில் ஃபரிஸ்தா ஆகலைன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் நிலமை. ஃபரிஸ்தா ஆகிட்டீங்க அப்படின்னா பறந்து பறந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எதுவும் உங்களை பிடிச்சி இழுக்கக்கூடாது. சக்தி கொடுக்கறது தான். தீயணைப்பு படையினர் நெருப்பு அணைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அவங்க என்ன கத்துறாங்க அதெல்லாம் இல்லை, நெருப்பு இருக்குதா போய் அணைச்சிட்டு வரணும். அதுமாதிரி வைப்ரேஷன் சரியில்லையா போய் வைப்ரேஷனை சக்திசாலி ஆக்குறது. இது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். ஸோ இன்னும் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு போகிறோம் இங்கே இருக்கிற எந்த பந்தனத்துலேயும் மாட்டிக்கக்கூடாது. அப்புறம் சூட்சும வதனம் மற்றும் மூலவதனம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூட்சும வதன வாசிகளுக்கு ஃபரிஸ்தா அப்படின்னு பேர். நீங்கள் கர்மாதித்த நிலையை அடையும் போது கொஞ்ச காலத்திற்கு அவ்வாறு நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு இந்த ஸ்தூல உலகம் பிடிக்கவே கூடாது. இங்கே இருக்கிறதுக்கு நான் சூக்ஷ்ம உலகத்தில் போகிறேன்ப்பா, எனக்கு இந்த இடமே பிடிக்கலப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்களே, பெங்களூருக்கு போகிறேன், ஊட்டிக்கு போகிறேன், அங்கே இடம்லாம் கூட வாங்கி வச்சுருப்பாங்க பணக்காரங்க. ஒன்றா அங்கே தான் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு பாபா சூக்ஷ்ம லோகத்தை கட்டி வச்சிருக்கிறார். பரந்தாமம் இருக்குது, அங்கேயே நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தோணும். ஏன்னா அங்கே இருக்கும்போது தான் நீங்கள் ஃபரிஸ்தா, அங்கேயே இருக்கிறவங்க தான் ஃபரிஸ்தாக்கள். ஸோ புத்தினால் நம்ம அங்கேயே இருக்கணும். சூட்சும வதனத்தில் எலும்பு தசை கிடையாது இல்லையா? எலும்பு தசை இல்லை அப்படின்னாலும் என்ன இருக்கும்? வெறும் சூட்சும உடல் மட்டும்தான் இருக்கும். அதாவது வெள்ளையா அந்த மாதிரி இருக்கும். கரெக்டு. ஸோ கர்மாதித்த நிலை அடையும்போது தான் அந்த மாதிரி ஃபரிஸ்தாவாக இருப்பீங்க கொஞ்ச காலத்துக்கு. அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிட போகிறோம். அதுக்காக ஒரேடியாக நிராகார் ஆகி விடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு இங்கே ஸ்தூல உலகத்தில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல உலகம் பிடிக்காமல் போயிடும். அப்புறம் சூட்சும வதனத்தில் இருப்பீங்க. அங்கே உங்களுக்கு ஆகார உடல் இருக்கும். அங்கே சைகை மொழி தான் நடக்கும். அப்புறம் ஆத்மா சப்தத்திலிருந்து விடுபடுது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சூட்சும வதனம் போகுது. அங்கே மூவி ஜஸ்ட் ஆக்ஷன் மட்டும்தான். அந்த மாதிரி மொழியில் தான் பேசிப்பாங்க. சூட்சும வதனத்தில் சத்தம்லாம் இருக்காது. ஏன்னா அங்கே அந்த பஞ்ச தத்துவங்களாலான உடம்பே இல்லையா? ஸோ அதனால் அங்கே சப்தம்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு சைகை மட்டும்தான் இருக்கும். பிறகு சைகையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அமைதி தான். சூப்பர். இதில் சொல்கிறார் பார்த்தீங்களா, உடலை விட்ட உடனே நிராகார் ஆகிட மாட்டீங்க சூக்ஷ்ம லோகத்துக்கு. ஏன்னா நம்ம சூக்ஷ்ம லோகம் போயிட்டு தான் போவோம். ஸோ அதனால் அதுவும் ஞாபகம் இருக்கணும். அதுக்காக தான் இங்கே பேச்சை குறைங்கன்றாரு. அப்போ தான் நீங்கள் மேலே போவீங்க. இங்கே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே போக முடியாது. அதுவும் நமக்கு தண்டனை. பேசுகிற பழக்கம் இங்கே பிடிச்சி இழுத்து விட்டுரும். அதனால தான் மைண்டை க்ளீன் ஆக்கிட்டே இருங்க. எதை பற்றி பேசணும்னு எண்ணம் வந்தால் கூட அப்படியே உள்ளடக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு பேசுனீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க 10 பேசுவாங்க. அந்த 10க்கு நீங்கள் ரிப்ளை கொடுத்தா அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த அமைதி நிலையிலேருந்து இறங்க வைக்கிறது தான் மாயாவோடைய வேலை. அதனால தான் அம்மனுடைய ஒரு அவதாரம் என்ன பண்ணும் அப்படின்னா, அசுரனுடைய நாக்கை இழுத்து கத்தியால் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நமக்குள்ளே இருக்கிற அசுர குணத்தில் ஒன்று தான் பேசிக்கிட்டே இருக்கிறதும் கூட. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பாகம். அங்கே அமைதி இருக்குது, அதாவது எங்கள் பரந்தாமத்தில். அதுவோ சைகை, அதாவது எங்கள் சூட்சுமோதனத்தில். ஆனால் இங்கே பேச்சினுடைய உலகம். இந்த 3 உலகங்களையும்
நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சிலரே தான் இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு உலகத்திலே தான் இருக்கிறாங்க. சூட்சும வதனத்துக்கும் போகிறதில்ல, பரந்தாமத்துக்கும் போகிறதில்ல. கரெக்ட். ஸோ தண்டனையிலேருந்து தப்பிக்கணுன்னா குழந்தைகளே ஸ்தூல உலகத்துலேருந்து இப்பயே எஸ்கேப் ஆகிடுங்க. ஏன்னா இங்கே இந்த இந்த நினைவு தான் உங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வைக்கும். ஸோ அதுக்கு தான் கர்மயோகி. கர்மயோகினா என்ன அர்த்தம்? விடுபட்டு காரியம் செய்கிறது. நீங்கள் விடுபட்டு இருந்தாலே பாபாவுடைய நினைவு வந்துடும். இங்கே இருக்கிற எதுவும் உங்கள் புத்தியில் ஒட்டாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பாபா சொல்கிறார், 8 மணி நேரம் வேலை செய்யுங்க, 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க, மீதி 8 மணி நேரம் இருக்குதுல்ல, அப்போ பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே சேவை பண்ணுங்கள். இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறதுனால நீங்கள் தூய்மையாயிடுவீங்க. அதாவது நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா, நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அது தந்தையுடைய நினைவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது பாபாவை நினைக்கிறது தான் நினைவு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, என்னை அங்கே நினைங்க, பரந்தாமத்தில், இங்கே கிடையாது. ஏன்னா இங்கே பிரம்ம பாபா உடம்புல நினைக்கிறீங்கன்னா, பிரம்ம பாபா கலியுகத்தில் தானே அந்த உடம்பு எடுத்தது. அப்போ கலியுகத்தின் பக்கம் புத்தி போயிடணும். இங்கே தான் யாரையுமே பார்க்கக்கூடாதுன்றாரு. ஸோ அதனால தான் பரந்தாமத்தில் பாபாவை நினைங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, நாம் பாபாவோட குழந்தைங்க தானே, பிறகு என்ன நினைக்கிறது அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இல்லை, என்னை அங்கு நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். எங்கள் பரந்தாமத்தில் தன்னை ஆத்மா அப்படின்னு உணர்ந்து என்னை நினையுங்கள் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாபாவோட குழந்தைன்னா நீங்கள் அப்பாவை நினைக்கிறதுன்னு அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா, ஈஸியான விஷயம் தானே. அப்புறம் என்ன நினைக்கிறதுன்னு கேட்குறீங்க. இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு இல்லையா நமக்கு. ஸோ அதையெல்லாம் நம்ம நினைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் பாபா குழந்தை ஆயிட்டுனா அப்புறம் என்ன தனியாக நினைக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் பாவம் அழிஞ்சிடாது. அவரை நினைக்கத்தான் நீங்கள் உண்மையிலே பாபா குழந்தை ஆகுறீங்க. இல்லைன்னா அஞ்ஞானிகள் கூட தான் பாபாவோட குழந்தை தான். அப்போ என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் உங்களுக்கும்? தூய்மை ஆகாமல் உங்களால் வீட்டுக்கே போக முடியாது, பரந்தாமத்துக்கே போக முடியாது. அப்புறம் எங்கே சொர்க்கம் இல்லையா? ஸோ யோக பலத்தினால நீங்கள் தூய்மை ஆகணும். இல்லாட்டின்னா தண்டனை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதாக இருக்கும். அதுக்காக பாபா குழந்தையாகணும், இந்த வித்தையை அதுக்காக கற்றுக்கிட்டோம். முதல்ல சூட்சும வதனத்துக்கு போகணும், பிறகு மூல வதனத்துக்கு போகணும், பிறகு சொர்க்கத்துக்கு வரணும். இன்னும் பாருங்கள், போக போக நியூஸ் பேப்பர்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா. ஸோ இப்போ நிறைய டைம் இருக்குது. எப்போ 1969க்கு முன்னாடி வந்த முரளி. பாபா சொல்லிட்டார் டைம் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இல்லை, இது ஆரம்பத்தில் வந்த முரளி, இப்போ முடிய போகுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு பாரதத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பாபா சொல்கிறாங்க. இப்பொழுது செய்தித்தாள்கள் மூலமாகத்தான் ஒளி எழும். அதாவது அவர் அந்த டைமில் சொன்னது. ஸோ செய்தித்தாள் என்ன போடுவாங்க? பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும்னு சொல்கிறார். ஓ பத்தித்த பாவனா, விடுவிப்பவரே, எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாடகத்தின்படி உலகம் அழிய வேண்டும் அப்படின்னு குழந்தைங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த சண்டைக்கு பிறகு அமைதி மயமாகிவிடும். அதாவது இப்போ போர்லாம் நடக்கும், அடுத்த இயற்கை சீற்றம்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உலகமே அமைதி மயமாகிடும். அப்புறம் என்ன ஆகிடும்? அடுத்தது சுகதாமம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே தலைகீழே மாறிடும்ன்றது. ஸோ இதைத்தான் பைபிளில் ஆரம்பத்தில் உலகத்தை படிக்கும்போது வானத்தையும் பூமியும் கடவுள் பிரித்தார்ன்றார். இன்னொருத்தன் தலைகீழே மாறிடுச்சான் உலகமே. அவங்க ஸ்தூலமாக வானம் கீழே வந்துருச்சு, பூமி மேலே வந்துருச்சு, மறுபடியும் பிரிக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, நம்ம இப்போ பார்க்குற மாதிரி உலகம் இருக்காது. அவ்வளோ அற்புதமான உலகமாக மாறிடும். அப்படியே உலகமே தலைகீழாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஆகிடும்.
அந்த மாதிரி அனைத்துமே உள்ளுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறாரு. இந்த பாரதத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது போல இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே உள்ளார போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சத்தியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தர்மம் தான் இருக்குது. ஆனால் கலியுகத்தில் பாருங்கள் எவ்வளோ தர்மம் இருக்குது. ஸோ அதுதான் தலைகீழாக மாறிடும்னு சொல்கிறது. இத்தனை தர்மம், இத்தனை மொழி எதுவுமே அங்கே இருக்காது. அப்படியே சாந்தமாக அமைதியாக இருக்கும். இதை யார் வேண்டுமானாலும் புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் இருந்துச்சு. சூரிய வம்சம் இருந்தப்போ சந்திர வம்சம் கிடையாது. சத்தியுகம் இருந்தப்போ திரேதாயுகம் கிடையாது இல்லையா? அப்புறம் என்ன ஆகுது? சத்தியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திர வம்சம் வருது. பிறகு என்ன ஆயிடுச்சு? இந்த சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்சு, அதாவது தேவதா தர்மமே மறைஞ்சு போகுது. பிறகு என்ன ஆகுது? துவாபரிகம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் மற்ற தர்மத்தங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுடைய அமைப்பு எல்லாம் வளர்ச்சி அடையும். அப்படி வளர்ச்சி அடையிறும் வரை யாருக்குமே இந்த விஷயம்லாம் தெரியறதே கிடையாது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, இந்த சிருஷ்டியினுடைய முதல் கடை இடையை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஸோ கிறிஸ்தவ தர்மம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குன்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சப்பறம் தான் ஒரு மதம் உருவாயிடுச்சு அப்படின்வாங்க. இது சமாச்சாரம் இல்லை. நமக்கு மட்டும்தான் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கும்பொழுதே தெரியுது. ஆக்சுவலாக ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குன்றது தினம் திரும்ப ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறதோடைய மகத்துவம் இப்போ தான் புரியுது. மற்றவர்களுக்கெல்லாம் இது தெரியாது. குழந்தை உனக்கு இது தெரியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, ஈஸ்வரனுடைய வழியே தனி வழி அப்படிங்கிறார் போல இருக்குது பாபாவும். ஸோ ஏன் ஏணிப்படி சித்திரத்தில் பாரதவாசிகளை மட்டும் காட்டியிருக்கிறீங்க அப்படின்னு மனிதர்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த விளையாட்டே பாரதத்தில் தாங்க நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அரை கல்பம் பாரதவாசிகளுடைய பார்ட்டு மட்டும்தான் உலகத்திலேயே. பிறகு துவாபர் கலியுகத்தில் மற்ற தர்மத்துங்களுடைய பாட்டு வருது. ஆனால் அவங்க அந்த சொர்க்கம் திரேதாயுகத்தில், சத்தியுகம் திரேதாயுகத்தில் அவங்க வர்றது கிடையாது. ஆனால் பாரதவாசிகள் தான் சத்தியுகத்துலேயும் வர்றாங்க, திரேதாயுகத்துலேயும் வர்றாங்க, துவாபரயுகத்துலேயும் வர்றாங்க, கலியுகத்துலேயும் வர்றாங்க. ஸோ இது பாரதத்தில் தான் நடக்குது. அதனால் அவங்களுடைய இதை ஏணிப்படியில் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இது ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அப்படி என்ன நம்ம ஸ்பெஷல் இதில், என்ன நம்ம பாட்டு நமக்கு தெரியுது, அவங்க பாட்டு அவங்களுக்கு தெரியுது. பாபா என்ன சொல்கிறாரு, ஒரு 2 பிறவியாக இருந்தாலும் நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடறாங்க. ஆனால் பாபா அது சுண்டலுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, இந்த நாடகத்தை பற்றின அறிவும் இல்லைனாலும் பரவாயில்லையா, நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எப்படி அப்படின்னா, ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிறந்து வளர்ந்து அவனுக்கு தேவையான கல்வி கிடச்சி அவன் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறி அவனுக்கு கல்யாணமாகி குழந்தை குட்டி வயசாகி அப்புறம் பேர குழந்தைங்கள் எல்லாம் முடித்து அவனுக்கு தேவையான உடல் ஆரோக்கியம், செல்வம், நல்ல உறவுகள் எல்லாமே யாருக்கு கிடைக்குதோ அவனை தான் முழுசாக வாழ்ந்திருக்காயா அப்படின்ட்டு சொல்ல முடியும். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட அவனை நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இங்கே இப்போ ஒரு சிருஷ்டி சக்கரம் நடைபெறுது அப்படின்னா, கல்பம் நடைபெறுது அப்படின்னா, ஆதியிலேருந்து நம்ம தான் நடிக்கிறோம். எல்லா சுகத்தையும் நம்ம தான் அனுபவிக்கிறோம். நம்ம மட்டும்தான் நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்கிறோம். இந்த உலகத்தையே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போனதே நம்ம மட்டும்தான். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, அது சுண்டலுக்கு சமமான சுகம், இது அப்படி கிடையாது அப்படிங்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருக்குமே ஆசை இருக்கு இல்லையா, நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது இல்லையா. அப்போது ஒரு ஆத்மாவுடைய முழு ஆயுளும் நல்லபடியாக வாழணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க, முழு கல்பத்தையும் வட்டடிக்கிறவங்க தான் சூப்பராக வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவர்களாக மாற்றணும், முஸ்லீம்களாக மாற்றணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த போட்டி போடுறது கூட அங்கே ஆள் கிடையாது. நம்ம ராஜ்யம்தான் அரை கல்பத்துக்கு. அது எவ்வளோ பெரிய போதைக்குரிய விஷயம்.
ஸோ இன்னொரு அதேமாரி மற்ற தர்மங்கள் துவாபர கலியுகத்தில் தான் வருது இல்லையா. ஆனால் முழு இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலச்சக்கரம் கல்ப சக்கரம் பற்றிய அந்த படத்தில் தான் இருக்கும், எல்லா தர்மமும் இருக்கும். மற்றபடி ஏணிப்படி நம்மளுடைய இது மட்டும்தான், ஆரம்பத்துலேருந்து பாரதத்தின் எழுச்சி வீழ்ச்சி ஃபுல்லாக வர்றது நம்ம மட்டும்தான். பாருங்கள், இந்த நாடக சக்கரத்தில் இந்த ஞானம் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சத்தியுக திரேதாயுகம் வந்து உயர்ந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுது, துவாபரயுக கலியுகம் கீழான உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் மெயினாக வந்து முழு ஞானமும் இருக்கிற ஒரே படம் அப்படின்னா அது கல்ப விருட்சம் தான். அதனால தான் அதை வந்து பாபா முதல் தரமான படம்ன்றார். சரி, கல்பச்சக்கரம் காலச்சக்கரம். அதனால தான் நேற்று பாபா முரளியில் கூட சொல்லியிருந்தாங்க, திருமூர்த்தி படமும் இந்த சிருஷ்டி சக்கரம் படத்தை மட்டும் வச்சுருந்தாலே போதும், நீங்கள் நல்லா சூப்பராக புரிய வைக்கலாம் அப்படின்னு கூட பாபா சொல்லியிருப்பாங்க. ஸோ தங்கயுகம் வெள்ளியுகம் மிக உயர்ந்த யுகம், அதான் பொன்னுலகம். துவாபரக கலியுகம் வந்து கீழான உலகம். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க, இது ஞான விஷயங்களாகும் இல்லை. இப்போ நம்ம உயர்ந்த உலகத்திலும் இல்லை கீழான உலகத்திலும் இல்லை, ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறோம், அதான் சங்கமம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த 4 யுகங்களின் சக்கரம் வந்து எப்படி சுழலுது, எப்படி நகருது அப்படின்னு யாருக்குமே தெரியறது கிடையாது. தங்க யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும். சத்தியுகத்துக்கு பிறகு என்ன ஆகுது, திரேதயுகம் வருது. திரேதயுகத்துக்கு பிறகு துவாபர கலியுகம் வருது அப்படின்னு இவங்களுக்கு தெரியறது கிடையாது இல்லையா. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்துக்கு பிறகு என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நமக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியுது. அவங்க துவாபர யுகத்துலேருந்து தானே பிரதர் கிருஷ்ணரையே காமிச்சிருப்பாங்க. அவங்க கிருஷ்ணர் பிறந்ததே துவாபர யுகத்தில், அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சக்கரம் எப்படி சுழலுது அப்படின்னு யாருக்குமே தெரியறது கிடையாது. ஆகவே முழு கீதையின் மீதும் கவனம் வையுங்கள் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த கீதையில் வந்து எல்லா விஷயங்களுமே இருக்காது. ஆனால் இந்த முழு கீதையை பற்றி பாபா தான் புரிய வைக்கிறார் இங்கே நமக்கு. அதனால் அதில் நீங்கள் வந்து கவனம் வையுங்க அப்படிங்கிறாங்க. உண்மையான கீதையை கேட்கறதன் மூலமாகத்தான் நீங்கள் சொர்க்கவாசி ஆகிறீங்க. இங்கே சிவத்தந்தை அப்பா சொல்கிறாங்க, அங்கே மனிதர்கள் படிக்கிறாங்க. இங்கே நம்மக்கிட்ட பேசுறது சிவன், அங்கே மனிதர்கள்கிட்ட பேசுகிறது மனிதர்கள். அனைவருக்கு முன் இந்த கீதையை கூட முதலில் நீங்கள் படிக்கிறீங்க. பக்தியில் கூட முதலில் நீங்கள் தான் போகிறீங்க இல்லையா. பக்தி கூட நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. யாருக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? சிவனுக்கு முதல்ல பூஜை ஆரியாக நீங்கள் தான் ஆகிறீங்க. அது என்ன பூஜை? கலப்படம் இல்லாத பூஜை, ஒருவரை மட்டும் நினைக்கிறது. ஸோ இதைத்தான் அங்கே முஸ்லீம்கள் வந்து கடவுளை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், கடவுளை அது நம்ம பண்ணது. அந்த விக்ரமாதித்த மகாராஜா சிவன் கோயிலை தான் கட்டுறாரு, இப்போ சிவனை மட்டும்தான் பூஜை பண்ணுவோம். ஸோ அதை தான் ஆரம்பத்தில் இப்ராஹிம்லாம் ஒருத்தரை தான் வணங்கினாங்க அப்படின்றது எல்லாமே பிரம்மா பாபாவுடைய மகிமை தான். ஏன்னா அங்கே நம்ம சிவலிங்கத்தை வச்சு தான் பூஜை பண்ணுறோம். ஸோ அங்கே எந்த உருவம் கூட கிடையாது அங்கே. அதனால தான் அது தூய்மையான பூஜை, அதாவது அந்த தேகத்துக்குள்ளே நுழையாத பூஜை இல்லையா. அதனால் வந்து பாபா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சோம்நாத் கோயிலை கட்டுறதுக்கு கூட வேறு யாருக்கும் சக்தி கிடையாது அப்படின்னு சொல்கிறாருங்க பாபா. சூப்பரில் அப்படிப்பட்ட கோயிலை கட்டக்கூடிய சக்தியே உங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னா. ஆக்சுவலாக கல்லால் கட்டின கோயில், தஞ்சாவூர் கோயில், இந்த சக்தியுமே கூட நமக்கு மட்டும்தான் இருந்துருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாலாம் வேறு எந்த மதத்துலையும் கோயில் கட்டலையே. போர்டில் பாருங்கள் எத்தனை விதமான விஷயங்கள்லாம் நம்ம எழுதலாம். இந்த மாதிரிலாம் எழுதி மற்றவங்கள நம்ம வந்து கூட்டிகிட்டு வரலாம் இல்லையா. பாரதவாசிகள் உண்மையான கீதையை கேட்பதால் என்ன ஆகுது, உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாகலாம் அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். ஏன்னா இந்த சத்திய கீதையை படித்துத்தான்
சத்தியுகவாசிகளாக சொர்க்கவாசிகளாக நம்ம ஆகிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் புரிய வைக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கரெக்டு தான். அப்புறம் என்ன ஆகிடுது, வெளியில் போனோன்னே முடிஞ்சிருச்சு கதை. கேட்டது மாதிரியே அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நினைத்து எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். மற்றபடி பழைய கர்ம கணக்குகளெல்லாம் கட் பண்ணணும். நினைவு யாத்திரையிலிருந்து உங்களுடைய நிலையை கர்மாதித்த நிலையாக மாற்றிடணும். நினைவில் இருந்த எல்லா கணக்கையும் மறக்கிறது தான் கர்ம கணக்கை முடிக்கிறது. காட்சி பார்க்குறது, டிரான்ஸில் போகிறது, அதிலெல்லாம் மாயா நிறைய நுழையுது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பாபா கிட்ட எல்லா செய்தியும் கொடுத்து ஒவ்வொரு அடியிலையும் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்கணும். எந்த தப்பும் பண்ணக்கூடாது. வரதானம் தன்னுடைய சுப பாவனை மூலமாக பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிறைக்கக்கூடிய சதா சக்தி சொரூபம் ஆகுக. ஸோ அதுக்கு விளக்கம், சேவாதாரி குழந்தைங்க தான் நம்ம இல்லையா. நம்மளுடைய விசேஷ சேவை என்ன தெரியுமா, சக்திகளின் சொரூபமாகி மற்றவர்களையும் நமக்கு சமமாக ஆக்கிறது. அதாவது பலகீனமான ஆத்மாக்களை சக்தி நிரம்பியதாக ஆக்கிறது. அதுக்கு என்ன பண்ணோம், சூரியன் எப்போவுமே ஒளி சொரூபமாக இருக்குது. அது முன்னாடி இருட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி சக்தி சொரூபமாக இருக்கும்போது பக்கத்தில் பலகீனம் இருக்க முடியாது. இருந்துச்சுன்னா அது டக்குன்னு பலமாக மாறிடும். ஸோ அப்படி பலகீனமான ஆத்மாக்களும் உங்கள் முன்னாடி வந்தோடனே பலவான மாற்றுற அளவுக்கு சக்தி நிரம்பிடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், எல்லைக்குட்பட்ட எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கி பாபாவோட மட்டும் இணைஞ்சு இருக்கணும். இதற்காக நீங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே எல்லார் மீதும் சுபபாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தினுடைய சொரூபம் ஆனீங்க அப்படின்னா மேலே சொல்லியிருக்கிற அந்த சக்தி சொரூபமாக நம்ம ஆயிடலாம். ஏன்னா நம்ம சக்தி சொரூபம் ஆக விடாமல் தடுக்கிறதே இந்த வீண் எண்ணமும் நெகட்டிவ் எண்ணம் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு வேளை வந்தாலும் கூட அது சுபபாவனையாக மாற்றிடணும் நம்ம. அப்போ எல்லார் மீதும் அந்த சுபபாவனையும் சிரேஷ்ட விருப்பமும் இருந்துச்சு அப்படின்னாலே எந்த வீண் எண்ணமும் வராது, நெகட்டிவ் எண்ணமும் வராது. அப்போ நீங்கள் எவ்வளோ சக்திசாலியாக இருப்பீங்கன்னு பாருங்கள். முதல்ல மற்றவங்க மேலே சுபபாவனை இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் முதல்ல அமைதியாக இருப்பீங்க. மற்றவங்க மேலே சுபபாவனை இருக்குதுனாலே அவங்க மேலே வீண் எண்ணமும் நெகட்டிவ் எண்ணமும் வராது. அப்படின்னாலே அப்போது எவ்வளோ ஒரு சக்திசாலியாக நீங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். அந்த சக்தி சொரூபம் ஆகி மற்றவங்களுக்கு நீங்கள் பலம் இழந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. அது என்ன தெரியுமா, யாருக்கு சுபபாவனை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அவங்களின் வசமாகிடக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் வசமாகிட்டால் அவங்க மேலே நீங்கள் சுபபாவனை வைப்பீங்க. இது அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் வைக்கிற சுபபாவனை எல்லையற்றதாக இருக்கணும். இவங்களுக்கு மட்டும்தான் நான் சுபபாவனை வைப்பேன், மற்றவங்களுக்கு வைக்க மாட்டேன், அப்படி கிடையாது. சுபபாவனை அப்படின்னா எல்லாருக்குமானதாக இருக்கணும். ஒருவருக்கு மட்டும் சுபபாவனை வைக்கிறது அப்படிங்கிறது அதுவுமே நஷ்டத்தை தான் விளைவிக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும் சுபபாவனை வைக்கிறங்கனாலே கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் வீண் எண்ணத்தை தான் வைப்பீங்க, இல்லை கெட்ட எண்ணத்தை தான் கண்டிப்பாக வைப்பீங்க. அப்போது பாபா அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் வைக்கிற சுபபாவனை எல்லையற்ற நிலையிலிருந்து நிலச்சிரிஞ்சு வைக்கணும். சரி, சூப்பரான லைன் சொல்லிருப்பாங்க. எச்சரிக்கையை ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் விசேஷமாக சுபபாவனை வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்றார். ஏன்னா அது என்னது, பற்றின் வசப்பட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என் கணவனுக்கு மட்டும் கொடுக்குறேன், என் குழந்தைக்கு மட்டும் கொடுக்குறேன், வேலையை செய்யாதுன்றார். என்னுடைய அப்படின்ற அந்த எண்ணம் ஒரு சுவராக நின்றுடுன்றார். அவங்களுக்கும் வேலை செய்யாது, உங்களுக்கும் நன்மை கிடையாது. அதனால் எப்போவுமே எல்லையற்றதில் ஸ்திரமாக நிலைத்திருந்தால் சக்தி ஸ்வரூபமாக இருப்பீங்க. அந்த சக்திகளின் ஆதாரத்தில் பலகீனமானவர்களையும் உங்களை மாதிரி சக்திகளின் சொரூபமாக்குங்கள். அப்போ நான் இந்த குடும்பத்திற்கு உரியவன் கிடையாது, உலகத்திற்கு உரியவன், உலகத்தின் தாய் ஜெகதம்பா
வீட்டு அம்மா இல்லை, ஜகத்தின் தாய் நான். அப்படி இருந்துச்சுன்னா சக்தி நிரம்பி எப்பவும் காணப்படுவீங்க. பலகீனமான ஆத்மாக்களை சக்தியினால் நிரப்ப முடியும். ஸோ நமக்காக இப்போ தாய்லாண்டில் வந்து நிலநடுக்கம். ஸோ நிலநடுக்கம் வந்துடுச்சு, பாபா சொன்னது நடக்குது இப்படின்னு நினச்சவங்க எத்தனை பேர்? ஐயோ என் சகோதர ஆத்மா அவங்களுக்கு சக்தி கொடுக்கணுமே அப்படின்னு டக்குன்னு சக்தி கொடுத்தது எத்தனை பேர்? ஸோ அதில் புரிஞ்சிக்கலாம். நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வில் நினச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு சக்தி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த சுபபாவனை வைக்கிறது வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சவங்களுக்கு மட்டும் வைக்கிறது. நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க பேசிட்டாங்க, இவங்கள பிடிக்கல அப்படின்னு நம்மளை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே சுபபாவனை வைக்கிறது கிடையாது. ஆக்சுவலி சுபபாவனை அப்படிங்கிறதே எல்லார் மேலேயும் வைக்கிறதுக்கு பேர் தான் சுபபாவனையே. ஸ்லோகன். ஸோ பாபா வந்து ஞானத்தினால் அலங்காரம் பண்ணுறாரு. அதை நாம் குணங்களாக மாற்றி அலங்காரம் செய்யப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா இதுதான் உண்மையிலே பிராமண குலத்தின் அலங்காரமே. என்னது? தெய்வீக குணங்கள். ஸோ அப்போ அனைத்து குணங்களும் சக்திகளும் நமக்கு அலங்காரம். அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளை பிடித்திருக்கக்கூடியவர்களாக. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண பொண்ணுக்கு வந்து கையில் என்னமோ ஒன்று கொடுப்பாங்க அந்த மாலையில். ஸோ அந்த மாதிரி நம்ம குணத்தை, அது ஆக்சுவலாக மலரை கையில் பிடிச்சிருக்குது, நான் மலராக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி அனைத்து குணங்களை கொண்டவராக நீங்கள் மாறணுமே தவிர அகங்காரம் கொண்டவர்களாக மாறக்கூடாது. இல்லையா? தன்னை பற்றி அகங்காரம், என்னால் மட்டும்தான் இது முடியும் அது முடியும் இல்லை. தெய்வீக குணங்களில் நீங்கள் உயர்ந்து காணப்படணும், அகங்காரத்தில் கிடையாது. அவ்யக்த இஷாரா. நிறைய பேர் சொல்கிறாங்களாம் பாபா கிட்ட, தேவையில்லாமல் கோபம் வர்றதில்ல, ஆனால் யாராவது பொய் பேசிட்டாங்க அப்படின்னா கோபம் வந்துடுது அப்படின்னு சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம். கொஞ்சம் இல்லை, ரொம்ப கோபம் வந்துடுது. ஸோ அதுக்கு பாபா கேட்குறாரு, சரி ஒரு குழந்தை வந்து வந்துட்டு பொய் சொல்லுது, நீ கோபத்தில் கத்துற. இப்போ இதில் யார் சரின்னு சொல்ல முடியும்? கோபமாக பொய் சொன்னது தப்புன்னு உனக்கு கோபம் வருது, கோபப்படுறது ரைட்டா? நாங்களாம் கோவம்லாம் படலப்பா, எங்களுடைய சப்தம்தான் பெருசாக இருக்குது, மற்றபடி எங்கள் மனசுலலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அவ்வளோ புத்திசாலித்தனமாக சமாளிக்கிறாங்க. நான் பேசுகிறதே அப்படி தான் பாபா, சவுண்டாக தான் பேசுவோம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஒரு டிவியில் சவுண்ட் அதிகமானா அது ஒரு சயின்ஸு கருவி தான். அதுலேயே உன்னால் சவுண்டை குறைக்க முடியுதுன்னா சயின்ஸை விட சைலன்ஸ் பவர் எவ்வளோ? அந்த சைலன்ஸ் பவர் தான் நம்மளுடைய ஆதாரமே. உங்களால் பேசுகிற டோனை குறைக்க முடியாதா? ஏன்னா நீங்கள் கத்தி பேசும்போதே சண்டை போடுற மாதிரி, வாதம் பண்ணுற மாதிரி தெரியும் இல்லையா? ஸோ யாருமே நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயாவான் வாயாடிடா அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த வேகத்தை குறையுங்க, சத்தத்தை குறைங்க. அமைதியின் சக்தியின் மூலமாக அது முடியாதான்னு பாபா கேட்குறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.